இந்த பாட்டு கேட்டு தான் கசல் பாடணுங்கிற ஒரு ஆசையை எனக்கு வந்தது. இது வரைக்கும் நான் ஓப்பனாக எந்த ஒரு இன்டர்வியூலையும் நான் சொன்னதில்லை. ஆனால் என் மனசில் இருக்கிற விஷயம் உண்மை பேசுறதுல தப்பு இல்லை. என்னைக்காவது ஒரு டைமில் அது பேசுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இசைஞானி இளையராஜா அங்கிளுடைய மியூசிக்கில் நிறையா பாடலைங்கிறத விட நிறையா அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிறது உண்மை. நான் அவர்கிட்ட ஆனால் ஒரு தடவை ஓப்பனாக சொல்லிட்டேன். அப்பப்போ எப்போ முடியுதோ அவரை போய் பார்த்து அவரோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வருவோம். ஆனால் போகும்போது எனக்கு அது கூட ஒரு கூச்சம் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு அன்பில் ஒரு மரியாதையில் போகிறோம். சான்ஸ் கேட்கறதுக்குன்னு இவங்க நம்மளை வந்து பார்க்குறாங்களோ அப்படின்னு கூட சில பேர் தவறாக எடுத்துக்கக்கூடிய. ஏன்னா அவங்களுடைய பொண்ணான நேரத்தை நம்மளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 1008 டென்ஷனில் இருப்பாங்க அவங்க. மை ஃபேவரட் கசல். ஏன்னா இந்த பாட்டை கேட்டு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாட்டை கேட்டு தான் கசல் பாடணுங்கிற ஒரு ஆசையை எனக்கு வந்தது. होश आया भी तो कह दूंगा मुझे होश नहीं. सही बात है. वाह क्या बात. हंगामा है क्यों बरपा, हंगामा है क्यों बरपा, हंगामा है क्यों बरपा. थोड़ी सी जो पीली है बरपा, थोड़ी सी जो पीली है. डाका तो नहीं डाला, डाका तो नहीं डाला, चोरी तो नहीं की है. हंगामा है क्यों बरपा, थोड़ी सी जो पीली है. வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லோருக்கும் இன்பங்கள் துன்பங்கள் கலந்து தான் வாழ்க்கை. எவ்வளவோ வெற்றிகளுக்கு நடுவில் உன்னுடைய மனசு பாதித்த சம்பவங்கள் மனதோடு மனோவில் லேக்ஸ் ஆஃப் ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களோட ஷேர் பண்ணிக்கோ. இது வரைக்கும் நான் ஓப்பனாக எந்த ஒரு இன்டர்வியூலையும் நான் சொன்னதில்லை. ஆனால் என் மனசில் இருக்கிற விஷயம் உண்மை பேசுறதுல தப்பு இல்லை. என்னைக்காவது ஒரு டைமில் அது பேசுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வெளியே வா, மனதோடு மனம் திறந்து வா. இசைஞானி இளையராஜா அங்கிளுடைய மியூசிக்கில் நிறையா பாடலைங்கிறத விட நிறையா அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிறது உண்மை. அது எனக்கு ஒரு மனசை ரொம்ப ஒரு வேதனைப்படுத்தின ஒரு விஷயமும் கூட. ஏன்னா இந்த ப்ரொஃபஷனுங்கிறது இது ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத விட பேஷன். பணம் சம்பாதிக்க ஒரு டாக்டரோ லாயரோ எத்தனையோ நமக்கு நல்ல நல்ல தொழில்கள் இருக்கலாம். அதில் சம்டைம்ஸ் நம்ம பெயின் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மாதிரி கூட தொழில்கள் இருக்குது. கண்ணு முழிச்சு ஒரு டாக்டர் ராத்திரி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு ஒரு 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 கேஸுக்காக ஒரு வக்கீல் ரொம்ப வாதாடுவார். ஆனால் மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எங்கள் அப்பா சொல்லுவார், தானும் சந்தோஷப்பட்டு மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம்னு சொல்லுவார். அந்த வகையில் எனக்கு ராஜா அங்கிள் கிட்ட பாடுறதுக்கு அவர் என்னை நிறைய கூப்பிட்டு எனக்கு கொடுக்கலங்கிறது உண்மையாகவே பெரிய வருத்தம். ஒருவேளை ராஜா அங்கிள் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தாருன்னா கூட, சம்பாதிக்கிறதுங்கிறது வேறு விஷயம், இந்த ப்ரொஃபஷனில் நல்லா பாடி சம்பாதிக்கிறதுங்கிறது வேறு விஷயம். ஆனாலும் இந்த ஆத்ம திருப்தின்னு ஒரு சில விஷயங்கள், இன்றைக்கி என்ன தான் நாங்கள் சினிமா பாடல்கள் பாடினாலும் இந்த சில மேடைகள், இந்த பழைய பாடல்கள், இல்லை பாட முடியாத பாடல்கள், இதெல்லாம் பாடி எத்தனையோ ரசிகர்கள் மனசில் எங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு. அவரிடம் கேட்டிங்களா? நான் இது வரைக்கும் டேரெக்டாக போய் கேட்டதும் கிடையாது. கேட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா கேட்டால் தரப்படும். எனக்கு தெரியல. உன் மனசு எவ்வளவு துடிக்குது ராஜா அவர்களுடைய இசையில் பாடணும். நான் அவர்கிட்ட ஆனால் ஒரு தடவை ஓப்பனாக சொல்லிட்டேன். அப்பப்போ எப்போ முடியுதோ அவரை போய் பார்த்து அவரோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வருவோம். ஆனால்
போகும்போது எனக்கு அது கூட ஒரு ஒரு கூச்சம் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு அன்பில் ஒரு மரியாதையில் போகிறோம், சான்ஸ் கேட்கறதுக்குன்னு இவங்க நம்மளை வந்து பார்க்குறாங்களோ அப்படின்னு கூட சில பேர் தவறாக எடுத்துக்கக்கூடிய. ஏன்னா அவங்களுடைய பொண்ணான நேரத்தையும் நம்மளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, 1008 டென்ஷனில் இருப்பாங்க அவங்க. அப்படி போய் ஒரு தடவை கேட்டு கூட எங்கள் அப்பா இருந்தார் கூட, நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு கேட்டார். ரொம்ப நல்லா இருக்கேன் அங்கிள். எங்கள் அப்பா சொன்னார், நல்லா இருக்கா, அவளுக்கு எந்த குறையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கா, ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை இருக்குது அப்படின்னு நானே சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, உங்ககிட்ட நிறையா நான் பாடலை. ஏன்னா அவர்கிட்ட வந்து சோலோன்னு பாடினது இந்த போடா போடா குன்னாக்கு தான் சின்ன வயசில் பாடினது. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ எனக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட பாடுறது தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எம்எஸ்வி அங்கிள் கிட்ட ஃபார் தி பாஸ்ட் 17 to 18 இயர்ஸாக நான் வந்து அவருக்கு பாடிட்டு இருக்கேன். அவர் எந்த ரெக்கார்டிங் பண்ணாலும் சரி, மேடை கச்சேரிகள் பண்ணாலும் சரி கூப்பிடுவார். அவர்கிட்டலாம் வாங்குகிற திட்டு ஒன்றுமே வந்து பிரயோஜனப்படாமல் போனதே கிடையாது ஒரு சிங்கருக்கு. அந்த அளவுக்கு என்ன மோதிர கையால் குட்டுப்படுறதுன்னு சொல்கிற மாதிரி அவருடைய திட்டு, அவருடைய அட்வைஸை, அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைலு எப்படி, அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய பாக்கியம்னா, அப்பாவோட அடுத்த சந்தையான எனக்கு வேலை பார்க்குறதுக்கும் கிடைச்ச ஒரு பாக்கியம். அதனால கடவுளுக்கு நன்றி. அது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்குது. உங்கள் ஆசை டெஃபினட்டாக கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். இறைவன் ஆசீர்வாதம் பண்றாரு. லாக்ஸ் ஆஃப் பீப்புள். ஏன்னா அவர் மாத்திரம் இல்லை, அந்த மாதிரி கிரேட் மியூசிஷியன்ஸ் அவங்க கிட்டலாம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எவ்வளவு வெர்சடைல் சிங்கர் கல்பனான்றது இந்த நிகழ்ச்சி மூலமாக குளோப் ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க. அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பரிபூர்ணமாக உனக்கு பெறணும்னு சொல்லிட்டு உன்னுடைய அங்கிளாக நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். கல்பனா, அதாவது சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஆசைப்பட்டீங்க, இசையில் வந்தீங்க, நிறைய ட்ராவல் பண்ணீங்க, சாதிச்சிங்க, இங்கே வந்து உட்காந்தீங்க ஒரு செலிப்ரிட்டியாக. அதே போல் சின்ன வயசுலேருந்து நிறைய பேருக்கு பாடணும், நல்ல வாய்ஸ் இருக்கும், பாடணுன்ற ஆசையும் இருக்கும். சூழ்நிலைகள், அவங்க வந்து வேறு ப்ரொஃபஷனுக்கு போயிருக்கலாம். ஸோ அவர்களுக்கு ஒரு லைஃப் டைமில் ஒரு நல்ல ஒரு சான்ஸ், ஒரு நல்ல வாய்ப்பு தர்றாங்க. அது என்னென்னா, அவங்க வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி தே ஆர் கோயிங் டு சிங் ஒன் சாங். ஸோ அந்த செக்மெண்ட்டில் இன்னைக்கு மனதோடு மனதில் பாட வருபவர் ஒரு டாக்டர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். நமக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ஆமாம்மா, டெஃபினட்டாக. ஸோ டாக்டர் பாலாஜி அவர்கள், லெட் அஸ் வெல்கம் பாலாஜி அவர்கள். ப்ளீஸ் கம். ப்ளீஸ் ஸ்டார்ட். 1 2 3 4. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே, என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நீலவோ கண்ணே, என் கண்ணே, பூவாளமே கூடாதெனும்